கொரோனா டைம்ல தான் ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன காலேஜ்ல இருந்து அன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால டாடி வந்து MBBS ஸ்டாப் பண்ணிடலாம் என்ன பண்ணணும்னே தெரியாம அன்னைக்கு நான் ரொம்ப அழுதேன் வீட்ல. Darling Retail Kitchen Appliances up to 60% offer. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institution மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ரீல்ஸ் போடுறேன், ட்ரெண்ட் ஆகுறேன். பட் நான் வீட்டில் அழுகிறது யாருக்குமே வெளியே தெரியாது. காலேஜ்லேருந்து அப்படி வந்து அழுது உட்காந்து நான் பார்த்ததில்ல. ஆடியன்ஸ் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்னப்பா ஜாலியாக இருக்காங்கப்பா, இல்லை செலிப்ரிட்டி. அப்போ அவங்க என்னோட என்னென்னா பெரிய ஆள் இல்லையா, அவங்களுக்கு எப்படி பணம் இல்லாமல் போகும் அப்படின்னு நம்மளுக்கு தான் தெரியும்ல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு. கொரோனான்னு ஒன்று வருது, பிளாஸ்ட் மாதிரி வந்தது எல்லா கொரியோகிராஃபருக்கும். நிறைய படம் வருது வித்தவுட் சாங். ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஒரு டேடியை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி டல்லாக பார்த்தேன். நம்ம எல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லை, மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இப்படியே பார்த்துட்டு ஒரு ஸ்டூடியோவாக ஏறுவார் ஒர்க் தேடி. எனக்கு அன்னைக்கு வீட்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கூட சண்டே கூட லீவ் இல்லாமல் அன்னைக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சாதான் கேஷ் கலெக்ட் ஆகும். அக்ஷதாக்கு எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை வேணும்? அஸ் அ மாமியாரா நீங்க என்ன டிமாண்ட் வைப்பீங்க? நான் ஒரே ஒரு டிமாண்ட் தான் வைப்பேன், அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும். அவள் பயங்கர கோவம் வரும். கிளப் மேரேஜ்லாம் பண்ண ஓகேவா? நானே லவ் மேரேஜ். ஒரு 10-12 வயசு வரப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அம்மாக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, திருப்பி பேக் டு டான்ஸ் போறீங்களாமா, இல்ல ஏதாவது ட்ரை பண்ணீங்களா தான் சொல்லியிருக்கீங்களா? இல்ல 10-12 வயசுல நான் ஆடுவேனே தெரியாது. ஆமா, எனக்கு தெரியாது, நான் ஆட மாட்டேன். ஆஃப்டர் இந்த கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா, அப்போதான் வந்துட்டு 12th முடிச்சுட்டு நான் நீட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். கொரோனா டைம்ல ஆக்சுவலி என்னோட கோல் என்னன்னா சினிமா சைடு வரக்கூடாது. டேடி சினிமா சைடு, இவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க சினிமா சைடு வந்துட்டு அது ஒரு வேற உலகம், பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் கிடையாதுங்க, பின்னாடி ஒரு நல்ல ஒரு பெரிய ஆள் இருந்தால் மட்டும்தான் உன்னால் உள்ளே போக முடியும், மிச்சப்படி பொண்ணுங்களுக்கு அவ்வளோ நல்ல பேஸ் கிடையாது, நீ தனியாக போய் மாட்டிக்காத, சினிமா வேண்டாம், படிப்பு இருக்குது நமக்கு, அதனால தான் நான் MBBS எடுக்கிறேன். ஸோ கொரோனான்னு ஒன்று வருது, வந்துட்டு இட் வாஸ் அ பிக் எப்படி சொல்கிறது, ஒரு பிளாஸ்ட் மாதிரி வந்தது எல்லா கொரியோகிராஃபருக்கும். நிறைய படம் வருது வித்தவுட் சாங். அப்போது அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு தெரியல, ஒரு வீட்டில் ஒரு அமைதி, ஏன்னா ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஒரு கஷ்டம். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுவும் MBBS சேர போகிறோம், அதுக்கு காசு சேர்க்கணும். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு வந்துட்ட போது நான் டேடியை ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி டல்லாக பார்த்தேன். நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமேல் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. அப்போது எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. சிவசங்கர் மாஸ்டர் ஹீஸ் பாஸ்ட் அவே கொரோனா டைமில் தான். அது வரைக்கும் அவர் ஒவ்வொரு ஸ்டூடியோவாக ஏறுவார் ஒர்க் தேடி. அப்படின்ற விஷயம் எனக்கு கேள்விப்பட்டோன்னே எனக்கு அன்னைக்கு வீட்டில். ஏன்னா இஸ் எ வெரி பிக் மாஸ்டர். மன்மதராசா சாங்கை வந்து தியேட்டர் அதிர வச்சார். பட் இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ்க்கெலாம் வந்துட்டு புதுசாக யார் வரா, ட்ரெண்டில் யார் இருக்கா அப்படின்றத தேடி போகிறாங்க தவிர சிவசங்கர் மாஸ்டர் எப்படி ஒரு தனுஷ் சாருக்கு ஒரு பீக் கொடுத்தாருன்னு யாருமே அதை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போது கொரோனா எண்டில் வரும்போது ஹீஸ் பாஸ்ட் அவே அப்படின்னும் போது, எப்படின்னா கொரோனா அப்படின்னு சொன்னும்போது அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவர் கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷன் போனார். நீங்கள் விவேக் சாரை பார்க்கலாம், லாஸ்ட் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஒர்க் இல்லாத போது ஒரு பயங்கர டிப்ரெஷனுக்கு போனார் விவேக் சார். அந்த டைமில் தான் ஹீ ஆல்சோ பாஸ்ட் அவே. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சது என்ன சினிமானா என்னன்னு தெரிஞ்சது. எல்லாருக்குமே ஒரு நாள் ஃபீல்ட் அவுட் இருக்குது, எல்லாருமே ஒரு நாள் மக்கள் வந்துட்டு இங்கே ஒன்று கொடுப்பாங்க, இதை ரசிப்பாங்க, இனி ஒன்று புதுசாக கொடுத்தாங்கன்னா இதை மறந்துடுவாங்க. சரி நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நான் டேடி கிட்ட கேட்டேன், இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். இசட் தெரியாதுன்னு. சரி அது தெரிய வேண்டாம், நம்ம டிக்டாக் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ டிக்டாக் ஃபேமஸாக இருக்குது. அதை ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு 10 days ஐ காட் ஒரு 1 to 2 lakhs ஃபாலோவர்ஸ் இன் டிக்டாக். 2 பேருக்கும் டிக்டாக்ல வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க கொரோனா எண்டில். சரி என்ன பண்ணணும்னு தெரியாமல் இன்ஸ்டாகிராம். ஸோ நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணி போட்ட கொஞ்ச நாளில் இஸ் கெட்டிங் மாஸ்டர் உங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் எல்லாருமே ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்படி சொல்லி யாத்தின்னு ஒரு சாங் கொடுக்குறாங்க. ஹீஸ் பேக் இன் டு ஃபீல்டு. யாத்தி முடிச்ச உடனே அது இன்னும் பிளாஸ்ட் ஹிட்டு.
கேரளாலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து எல்லாருமே பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வருது ஒத்த தாமரைன்னு. உங்கள் ரீல்ஸ் பார்த்தேன் மாஸ்டர், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒத்த தாமரைன்னு ஒரு சாங் வந்து அது முடிச்சோன்னா அகெயின் பேக் டு சினிமா. விஜய் ஆண்டனி சார் ஒரு சாங் கொடுக்குறாரு, திருப்பி விஜய் மில்டன் சார் சாங் கொடுக்குறாரு. இஸ் பேக், இஸ் நார்மல் நவ். ஸோ அங்கேருந்து அவரை நான் புல் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது ஐ ஃபெல்ட் ஹாப்பி. ஏன்னா ஐ ஹவ் சீன் ஹிம் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறவர் இருக்கும். இப்போ அடுத்தது என்ன பயங்கர பிஸியா இருக்காங்களே. இப்போ ஆமா. இந்த ஸ்டுடியோ இப்பதானே ரீசெண்டா தானே ஓபன் ஆமா, இப்பதான் ஓபன் பண்ணது. 2 months பேக். கரெக்ட். எல்லாம் உள்ள வரவங்களே உங்க ரீல்ஸ் பார்க்குறேன். அப்போ அவர் சொன்னார், நான் இந்த சாங் பண்ணியிருக்கேன் அந்த சாங் பண்ணியிருக்கேன்னு கூட யாருக்கும் தெரிய மாட்டுது, உங்கள் டாட்டரோட ரீல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு என்னை கண்டுபிடிக்கும் போது இட் வாஸ் நைஸ். பட்டி தொட்டியெல்லாம் என்னை இப்போ தெரியுது ஒரு ரீல்ஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் அ வெரி பிக் கம்பேக் இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னால. ஸோ ஐ ஃபெல்ட் ஹாப்பி இந்த. யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அப்பா ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க உடஞ்சிட்டாங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுவாங்கல்ல. ஸோ அந்த டைம் நீங்கள் எப்படி இருந்தீங்க? நான் தான் அவளை கொண்டு போய் அங்கே சேர்த்தேன் ஃபாதர்கிட்ட. நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து இவ இப்படி இவ ஆடுவா முன்னாடி மாத்திரம் கொஞ்சம் ஆடி காமிப்பா. அவள் கிளாஸ் எதுவும் போனதில்லை, பட் டேடி ஆடுறது அப்படியே ஆடுவா. நான் சொன்னேன், கொஞ்சம் பாரு அவள் ஆடுறது உனக்கு அதெல்லாம் என் ஸ்டைல்லாம் வராது அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஒரு நாள் இவள் ஆடுறது அப்படியே நான் எடுத்து காமிச்சேன். ஸோ அப்போ மெதுவாக ஆரம்பித்தாங்க. இல்லை அப்போ கூட அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன சினிமா. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, நீங்கள் வேண்டான்னு தான் இருந்தார். அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டேன், அது என்னால் மாற்ற முடியும்னா ஒரு நாள் கற்றுனேன் காரில். இப்போ என்ன எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, இப்போ நான் வெளியே கொண்டு வர மாட்டிங்களா முடியாதா, நான் ஆடுவேன் அப்படின்னு கற்றுனோன்னா சரி ஓகே ஆடு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த சாங் நாக்குமுக்கா. அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்லி 5 நிமிஷத்துல ஆடுறேன். இவர் பாக்குறாரு, இதுன்னு டக்கு டக்குன்னு ஸ்டெப் கத்துக்குது, இது ஆடுவாளா அப்ப என்ன தெரியுமா சொன்னாரு, அப்ப நீ படிக்க வேணாம், நீ ஒரே அடியே இதுல இறக்கிடு. ஆனா நீங்க ஸ்டப்பனா நான் சொன்னேன் இல்ல ரெண்டுமே வேணும். அவரே அதான் விஸ்காம் எடுத்துட்டு என்னோட சைடு வந்துரு டைரக்ஷன். அப்ப நீங்க எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணல? நான் நீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை விட்டுடு, விஸ்காம் எடுத்துட்டு ஜாலியா இருக்கலாம், நீ எனக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், டைரக்ஷன் டீமில் இறங்கு, சினிமாவில் இறங்கிக்கோ அப்படி வந்துட்டாரு. நான் சொன்னேன் இல்லை, ஒரு நாள் எல்லாருக்குமே ஒரு பிரேக் வரும், அந்த பிரேக்கில் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் நின்றுட்டோன்னா ஃபினிஷ். அதுதான் சினிமா. எனக்கு எவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட்ஸ் எவ்வளோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க்குக்காகன்னு எனக்கு தெரியும். பட் தே ஹேவ் எக்ஸலண்ட் டேலண்ட். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம். இன்னைக்கு புதுசாக வந்துட்டாங்களா அங்கே போயிடுவாங்க. ட்ரெண்ட்ல இருக்காங்களா, ஒரு சாங் ட்ரெண்ட் கொடுத்தா போதும், எல்லா ஹீரோஸும் அவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ட்ரெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு. அவங்களுக்கு இவ்வளோ நாள் ஹிட்ஸ் கொடுத்த மாஸ்டர்ஸ்லாம் வேண்டாம், ட்ரெண்ட்ஸில் இருக்கணும். ஸோ நான் சொன்னேன், இது எனக்கு தெரியும், எனக்கு ஒரு பேக்கப் இல்லைன்னா முடிஞ்சிடும். பேக்கப் இன்னைக்கு நான் போய் ஒரு சினிமாவில் ஒர்க் இல்லைன்னா நான் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கணும், அதுதான் என்னோட பேக்கப் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் இதுதான் ரெடி பண்ண போகிறேன்னா சரி இஷ்டம் அது பண்ணிக்கும் அப்படின்ட்டாரு. நீங்கள் சொன்னீங்க இப்போ கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஃபேமிலி தான் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது? இப்போ கரண்ட்டாக உங்கள் லைஃப் எப்படி இருக்குது? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஆக்சுவலி பார்த்தா என்னோடய லைஃப், நானே மம்மி டேடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்டு இன்றைக்கும் அவர் எதுக்கு உழைக்கிறாருன்னா என்னோடய காலேஜ் ஃபீ பே பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கும் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலி காலேஜ் ஃபீ வந்து பர் இயர் 25 lakhs ஆகுது. ஸோ அது சும்மா கிடச்சிடாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கூட சண்டே கூட லீவ் இல்லாமல் அன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சாதான் கேஷ் கலெக்ட் ஆகும். ஸோ அது ஒன்றுத்துக்கு தான் நாங்கள் ஓடிட்டுருக்கோம் தவிர மிச்சப்படி ஐ திங்க் இட் இஸ் வெரி குட் கோயிங். அண்டு அதுவுமே வந்துட்டு என் அம்மா சொல்லுவாங்க எப்போவுமே, 3rd year வந்துட்டு எனக்கு ஒரு செம்ம பிரேக். என்னென்னா அப்பாவால் ஒரு அதாவது ஒரு 15 lakhs தான் கெட்ட முடிஞ்சுது, இன்னொரு 15 lakhs கெட்ட முடியல. அப்போது வந்துட்டு ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் கேட்டார், ஓகேங்களா, அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லனால அவங்கக்கிட்ட போய் கேட்டாங்க. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் வந்துட்டு எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருப்பேன் சார், இந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா 5 பேரை சூஸ் பண்ணி நான் உதவி செய்வேன், அதனால நான் அப்படி தான் உதவி செய்வேன் தவிர இப்படியெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் யோசிக்கிறேன், அப்போ எதுக்குடா வெளியே பப்ளிசிட்டி பண்றீங்க, ஏன்டா இதெல்லாம் நடக்குது? எஜுகேஷன் தானே நீ என்னென்னமோ பண்ற, பட் ஓகே ஃபைன், அது அவங்க இஷ்டம், பண்றது பண்ணாதது அவங்க இஷ்டம். பட் மக்கள் வெளியே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு, பட் அவங்க வேண்டுதல் பண்ணி பண்றாங்கன்னு வெளியே தெரிய மாட்டுது. ஸோ இட் வாஸ் அ வெரி பிக் பிரேக்.
எனக்கு ஒரு என்ன பண்ணோன்னே தெரியாமல் அன்றைக்கி நான் ரொம்ப அழுதேன் வீட்டில். இவ்வளோ நான் ரீல்ஸ் போடுறேன், ட்ரெண்ட் ஆகிறேன், பட் நான் வீட்டில் அழுகிறது யாருக்குமே வெளியே தெரியாது. ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை காலேஜ்லேருந்து அன்றைக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓ அப்படியா? எப்போ இது? இப்படி ரீசெண்டாக ஒரு 3rd இயர் போன வருஷம் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஃபுல் ஃபீ பே பண்ணிவிட்டு வந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. நான் வந்து அப்படியே பிரேக் டவுன். நான் இவரையும் புஷ் பண்ண முடியாது, ஏன்னா இவரோட மேக்ஸிமம் புஷ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டராக இந்த ஒரு 15 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னா இட் இஸ் சும்மா இல்லை. எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷோ வந்தது, சாந்தனு சாரோட ஒரு ஷோ. அது ஆக்சுவலி நாங்கள் துபாயில் பண்ணோம். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு கண்ணன் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ அந்த ஷோக்கு நாங்கள் போகும்போது எதுவுமே வாங்கலை, பைசா டிமாண்ட் பண்ணி வாங்கலை. ஆனால் அந்த ஷோ பண்ணி முடிச்சுட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ கண்ணன் சார் வந்து லாஸ்ட்டாக இறங்கும்போது சொன்னார், நீங்கள் என் ஷோ பண்ணியிருக்கீங்க, லைஃப்பில் உங்களை நான் கூட வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு அப்போ புரியல. ஸோ சார் வந்து துபாயில் ரீசெண்டாக பராக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணிட்டுக்கப்புறம் நாங்கள் அன்றைக்கி ஓப்பனிங் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 50-60 தமிழ் ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க அன்றைக்கி. ஸோ டான்ஸ் மாஸ்டர் சைட்லேருந்து நானும் டேடியும் போயிருந்தோம். போயிட்டு இட் வாஸ் வெரி நைஸ். அப்போ நான் பார்க்கும்போது என்னோடய காலேஜ் ஓனர் அங்கே இருந்தார். ஸோ எனக்கு எப்படி நான் திருப்பி கேட்பேன் அவர்கிட்ட போயிட்டு, நான் காலேஜ் ஃபீஸ் கட்டலை, என்னை எப்படி சேர்த்துப்பாங்கன்னு கேட்பேன். ஒரு மனசில் ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்கல. நான் கண்ணன் சார் இப்படி கரெக்டாக கண்ணன் சார் ஓனர், அவர் எனக்கு நின்று பேசணும்னு அவசியமே இல்லை. அவர் க்ராஸ் பண்ணும்போது நான் கேட்டேன், சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அது என்னோடய காலேஜ் ஓனர் வந்துட்டு அவர்கிட்ட எனக்கு கேட்கணும், நான் ஃபீஸ் கட்டலை, என்னை கேட்கணுன்னா அவர் இல்லை நீ வெயிட் பண்ணு, நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் நேரம் கழிஞ்சு அவராகவே வந்தார். என்ன சொல்லு, இப்போ எனக்கு கரெக்டாக சொல்லு. நான் சொன்னேன், சரி என்னால் ஃபீஸ் கட்ட பே பண்ண முடியல, அதனால் டேடி வந்து MBBS ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ தூரம் நீட்டுன்னு எழுதி கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்கேன்னு. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம், ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு. அடுத்த நாள்லேருந்து எனக்கு நான் துபாயிலேருந்து இங்கே வந்துட்டேன். காலேஜ்லேருந்து எனக்கு ப்ரெஷரே வரல. ஐ வாஸ் லைக் சர்ப்ரைஸ். காலேஜ் போயிட்டீங்களா? போயிட்டேன். என்னை கூப்பிட்டாங்க. ஓ கூப்பிட்டுட்டு யூ கேன் பீ நார்மல் அப்ப பே பண்ணல கூப்பிட்டாங்க. ஐ வாஸ் லைக் என்ன நடந்திருக்கும், என்ன ஆயிருக்கு, என்னன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, துபாயிலேருந்து சாரோட சன் தீபக்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் வந்து மிச்ச காசு அடைச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு 15 lakhsல. ஆமா, யாரு கொடுப்பா? கண்டிப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் 10 வருஷம் 20 வருஷம் தெரிஞ்ச ஆளுக்கிட்ட நம்ம 15 லட்ச ரூபாய் கேட்டோன்னா, உங்கள் வீட்டு பத்திரத்தை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்பாங்களா? எதுவுமே சொல்லலை அவர். நான் அடைச்சிட்டேன்னு கூட அவர் என்கிட்ட சொல்லலை. எனக்கு நியூஸ் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் அடிக்கிறேன், மம்மி ஃபீஸ் அடைச்சிட்டாரு மம்மி, அவர் இந்த வருஷத்தோட ஃபீஸ் அடைச்சிட்டாரு மம்மி, இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணலை மம்மின்னு அழும்போது அவங்க ஓன் அழுறாங்க, நானும் அழறேன். ஏன்னா அதுக்காக தான் நம்ம ஓடுறோம். அதை ஒருத்தர் நமக்கு செய்யும் போது he was like, என் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு கஷ்டம்னு வரும்போது கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு அவர் கடவுள் மாதிரி தெரிஞ்சார். இப்போ நான் ரீசெண்டாக கூட போயிருந்தேன், லாஸ்ட் வீக் துபாய் போயிருந்தேன், அவரோட ஷோக்கு தான் போயிருந்தேன். அவர் என்னை ரொம்ப நாளாக பார்த்துட்டு கேட்டார், காலேஜில் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா திருப்பி? இல்லை சார், நீங்கள் இருக்கும்போது என்னை யார் சார் டிஸ்டர்ப் பண்ண போகிறா அப்படின்னு. வெரி குட், படிக்கணும், ஓகே படிக்கணும், அவ்வளோதான். அவர் எதிர்பார்த்து எதுவுமே செய்யலை. அவர் நான் கேட்ட ஒரு வார்த்தைக்காக அவர் எனக்கு இவ்வளோ செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அன்றைக்கி கூட ஸ்டேஜில் நான் மாஸ்டர் கலா மாஸ்டர்லாம் ஒன்றா இருக்கும்போது கலா மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சார் எனக்கு ஒரு ஆசை அக்ஷதாவை ஹீரோவாயினாக்குங்க அப்படின்னு சொல்லும் போது சார் சொன்னார், அவள் பின்னாடி எப்போவுமே நான் இருப்பேன், அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது சாரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னுமோ நான் சொன்னேன், என்னை படிக்க வைக்கும் தெய்வம். என்னவோ நான் இவ்வளோ தூரம் என் டேடி என்னை படிக்க வச்சுருக்காரு, அவர் ஃபஸ்ட்டு தெய்வம். இது அவரால் முடியலன்ற பட்சத்தில் டக்குன்னு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணது எனக்கு இன்னும் என்னால் நம்ப முடியல. ஸோ கண்ணன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை என்கிட்ட சொல்லுது. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு MBBS முடிச்சுட்டு ஆமாம் அவரை தான் போய் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சார் சொன்னார் MBBS முடிச்சுட்டு சார் வந்து ஹாஸ்பிட்டல் இது துபாயிலே ஹாஸ்பிட்டல் சொல்கிறாரு, ஏன்னா சாரோட டாட்டரும் MBBS தான் பண்ணுறாங்க, ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் கண்டிப்பாக சார் நான் இங்கே முடிச்சோன்னா நான் துபாய் வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் இதெல்லாமே ஓனாக ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, நாட் ஃப்ரம் லைக் மணி இல்லை எதுவுமே இல்லை. ஆமாம், பட் உங்களோட ஒரு டேலண்டால மட்டுமே இதெல்லாம் உருவாயிருக்கு. அண்ட் அது உங்களுக்கு படிப்புக்கு இவ்வளோ யூஸ் ஆகுது. எப்படி உங்களுக்கு செல்ஃபாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, ரொம்ப சம்திங் நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோண்டா. நான் இவ்வளோ ரீல்ஸ் பண்ணலன்னா கண்ணன் சார் வந்து ஸ்ரீதரும் டாக்டரும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்க மாட்டார்.
ஸ்ரீதர் வாங்கன்னு தான் இன்வைட் பண்ணியிருப்பாரு. 2 பேரும் டாட்டர் டேடி வாங்கன்னு இன்வைட் பண்ணியிருக்க மாட்டார். இன்வைட் பண்ணனால தான் என்னால் அவரை பார்க்க முடிஞ்சதால தான் என்னால் கேட்க முடிஞ்சது. ஓகே சார், எனக்கு இது இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் யாரை தேடி போக மாட்டேன், என்னை தேடி வந்தவங்கள கைவிட மாட்டேன் அப்படின்னுவார். ஸோ என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய பங்கு வந்து கண்ணன் சாருக்கு அண்ட் அவர் ஃபேமிலிக்கு. தேங்க்யூ. யூஸ்வலாக எல்லாரும் இப்போ ஆடியன்ஸ் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்னப்பா ஜாலியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆமாம், அவள் வந்து காலேஜ்லேருந்து இறக்கி விட்டா சொல்லும்போது ரொம்ப அழுதுட்டேன். எங்களுக்கு வேறு சோசோ இல்லை எங்கே போய் என்ன பண்ணணும்னு. ஸோ நான் திருவண்ணாமலை போவேன் சாட்டர்டே லாஸ்ட்டாக அவர்கிட்ட தான் போய் அழுதேன். எனக்கு தெரியாது நீ மனுஷ ரூபத்தில் அவளுக்கு ஃபீஸ் கட்ட, எனக்கு வேறு வழி தெரியல. ஒரு 3 வாட்டி தான் போனேன். 4வது வாட்டி அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ன வரைக்கும் நான் அதனால் கண்டினியூ பண்ணுறேன் அங்கே போகிறது. எனக்கு பகவான் மனுஷ ரூபத்தில் தான் வருவா. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு பகவான் தான். என் பொண்ணு இன்றைக்கி படிக்கிறா, காலேஜ்லேருந்து அப்படி வந்து அழுது உட்காந்து நான் பார்த்ததில்ல. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க, ஃபீஸ் கட்டலன்னு காலேஜ்லேருந்து அமைச்சிட்டாங்கன்னு. இவ்வளோ நம்ம பொண்ணுக்கு நடக்கிறப்ப ரொம்ப நம்ம பொண்ணுல அங்கே எல்லாருக்கும் தெரியும் செலிப்ரிட்டி. அப்போ அவங்க என்னென்னா பெரிய ஆள் இல்லையா, அவங்களுக்கு எப்படி பணம் இல்லாமல் போகும் அப்படிதான். நம்மளுக்கு தான் தெரியும் உள்ள என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹாப்பி நாங்கள், எங்கள் பணம் இல்லைன்னாலும் ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹாப்பி. வெளியில் பார்க்குறவங்களுக்கு எப்படியுமோ நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். ஸோ இந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் கீழேருந்து பார்த்தோம், எல்லாத்துக்குமே அவ்வளோ ஆர்கனைஸ்டாக ரூம்ஸு, தீம் பேட்டர்ன் கூட கீழே வந்து கேர்ள்ஸ்க்கு பிங்க்கு, மேலே வந்து ரெட் அண்ட் கிரீன். ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஓப்பனிங் உங்கள் 3 பேரோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இது ரொம்ப ஆசைப்பட்டு டேடி, ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆசை அவருக்கு ஃப்ளோர்ஸ் ஆஃப் டான்ஸ் கிளாஸ் வைக்கணும்னு. எல்லாரும் ஒரு ஃப்ளோர் தான் வைப்பாங்க, இவருக்கு நிறைய ஃப்ளோர் வைக்கணும்னு ஆசை. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பில்ட் பண்ணிருந்தது, அதுக்கப்புறம் அது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. இங்கே வந்து சிவம் குரூப்ஸ் இவங்க வந்தாங்க. இவங்க வந்துட்டு அவங்களோட குழந்தை நம்ம டான்ஸ் கிளாஸில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி மாஷ் நம்ம 2 பேரும் எங்கள் ஏரியாவிலே கட்டலாம் அப்படின்னு சொல்லும் போது, இது அவங்களோட பில்டிங். ஸோ இதை வந்து நானும் மாஸ்டர் சேர்ந்து டிசைன் பண்ணோம். ஏன்னா நிறைய குழந்தைங்க வர்றது கேர்ள்ஸ் தான் நிறைய வரும் குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிங்க் பேக்ரவுண்டில் இருக்கணும், இது வந்து ஒரு மாதிரி ரக்குடு தீமில் இருக்கணும். மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது அந்த டான்ஸ் கிளாஸ், அது எப்படின்னா ஃபுல் ஒயிட் ஃப்ளோரு, க்ரீன் பேக்ரவுண்ட், ஸோ தட் நம்ம பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டரில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ளோர் அரேஞ்ச் பண்ணோம். அண்ட் மோரோவர் அன்றைக்கி எல்லாருமே வெற்றிமாறன் சார்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அன்றைக்கி வந்தவங்கலாம் சொன்னது, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் 3 ஃப்ளோர்ல டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கீங்க மாஸ்டர் அப்படினு சொன்னாங்க. புதுசா இருந்துச்சு. லைக் விமனுக்கு தனியா, மேல மென்க்கு தனியா, ஃப்ளோர்ஸாவும் நிறைய இருந்துச்சு. ஆமா, ரொம்ப அழகா இருந்தது. அது ஆக்சுவலி ரொம்ப பிளான் பண்ணி இது பண்ணோம். ஒன்று இருந்தாலும் நச்சுன்னு இருக்கணும். ஆக்சுவலி நாங்கள் ஸ்டாலின் சாரோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போது வந்து 200 டான்சர்ஸ் 300 டான்சர்ஸ் வருவாங்க. இப்போ பிரித்து போனாங்க, கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம், எல்லாருமே ஒரே இடத்துல ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டான்ஸ் கிளாஸ். 2-3 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இப்போ நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம இவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணுறன்றப்போ எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் வெரி நைஸ். அன்னைக்கு நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாமல் இருந்திருந்தோம்னா அன்னைக்கு ஒரே ஒரு டான்ஸ் கிளாஸோட முடிஞ்சிருக்கும். இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம், துபாய் போயிருக்க மாட்டோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோட பெரிய டான்ஸ் கிளாஸ் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க, ஸ்ரீதர் மாஸ்டருக்கு நிறைய லவ் லெட்டர்ஸ்லாம் வரும், லவ் லெட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லவ் க்ரீட்டிங்ஸ் வந்தால் நீங்கள் தான் படிப்பீங்கன்னு. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, ஸ்ரீதர் மாஸ்டர் முடிஞ்சிடுச்சு, இப்போ வந்து அடுத்து அக்ஷதா இருக்காங்க. ஸோ அக்ஷதாக்கு எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை வேணும்? அஸ் அ மாமியாராக நீங்கள் என்ன டிமாண்ட் வைப்பீங்க? நான் ஒரே ஒரு டிமாண்ட் தான் வைப்பேன், அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும். அவள் பயங்கர கோவம் வரும். அப்படியா? நல்ல கோவம் வரும். அவளை வந்து உன் பின்னாடி நடக்கிற மாதிரி அழகெல்லாம் பார்க்காதப்பா அப்படி சொல்லுவேன். உன்னை நல்லா பார்த்துக்கிறானா அப்படி, இப்போ நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படி சொன்னால் ஓகே அப்படி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஆளை மாத்திரம் நீ சூஸ் பண்ணிக்கோப்பா அப்படி சொல்லுவேன். அது மாதிரி நீ பார்த்துக்கோ, ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்தா இருக்கும், நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மாதிரி நான் சொல்லுவேன். நான் இப்படி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். உன் இஷ்டம் இல்லை. கிளப் மேரேஜ்லாம் பண்ண ஓகேவா? நானே லவ் மேரேஜ் தான். ஓகேவா? ஆனால் ஒன்றும் வர மாட்டேன். Darling Retail Kitchen Appliances up to 60% offer. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.